இன்றைக்கி ராகி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை டம்ளர் மொட்டு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டோன்னா அதே தண்ணியவே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்துட்டு அதே தண்ணியவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 2 டம்ளர் ராகி மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கையில் கரைச்சி விடுங்க, அப்போ தான் மாவு புளிச்சு வரும். கொஞ்சமாக சீரகத்தையும் கையில் தேய்ச்சி விட்டுட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சாச்சு. காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சிங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒரு 8 மணிக்கு தான் காமிச்சிருக்கேன். மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. தோசையை சுட்டு எடுத்துகிட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி, பருப்பு பொடியெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொடி வெரைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு செல் பண்ணிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக அந்த பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். தோசையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.